துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. ஆமென். இன்றைக்கு அநேகர் இப்படிதான், எனக்கு பிரச்சனை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அடுத்த வேலையே அவங்களுக்கு நடக்காது. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை கண்ணின் மணி போல பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக காதலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. ஆமென். கண்ணை குத்தாம இருந்த போதும் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை எனும் சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரச்சனையை கண்டு நம்ம சோர்ந்து போய் உட்காராமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். யெகோவா நம் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். God bless you.